friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சுவையான தேங்காய் பால் சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது மத்தியான சாப்பாடுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நைட் டின்னர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பன்னீர் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி, அப்புறமா முட்டை குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு, அதுக்கு அப்புறமா எண்ணெய் கத்திரிக்காய் எல்லாமே அட்டகாசமான சைட் டிஷ். ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிடலாம். நெய்க்கு பதிலா நம்ம எண்ணெயை பயன்படுத்திக்கலாம். நெய் சூடானதும் சாதத்துக்கு நல்ல வாசனை கொடுக்கிறதுக்காக கொஞ்சம் பட்டை கிராம்பெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 5லேருந்து 6 போல் மிளகு, கூடவே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம். இப்போ இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் போல் குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, காரத்துக்கு ஏற்ப 2லேருந்து 3 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக வதங்கட்டும். அடுத்தது நான் ஒரு வெங்காயத்தை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இப்போ நம்ம உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் இது வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் இதில் கொஞ்சம் பட்டாணியும் கேரட்டும் சேர்க்க போகிறேன். ஃப்ரெஷ் பட்டாணினா நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஒருவேளை காஞ்ச பட்டாணினா ஊற வச்சு லைட்டாக வேக வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சரியாக இருக்கும். 1/4 கப் போல் பட்டாணி, கூடவே ஒரு கேரட். காய் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுத்தது இதில் நம்ம அரிசி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நம்ம சாதாரண சாப்பாடு அரிசியும் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். 1 கப் அரிசி 2 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம டிஷ்ஷோட ஹீரோ தேங்காய் பாலை உள்ளே சேர்க்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். இது பாதி தேங்காயிலேருந்து எடுத்த தேங்காய் பால். ஒருவேளை நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் குறைவாக 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தேங்காய் பால் சரியாக இருக்கும். வச்சுட்டு ஒரு விசில் மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். ரெடி ஆகியிருக்கோம். இதை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். தேங்காய் பால் வாசனையோட ரொம்ப நல்லாயிருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் வாசனைக்காக கொஞ்சம் புதினா இலை, அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். டடா, நம்மளோட சுவையான தேங்காய் பால் சாதம் ரொம்ப சுலபமாக சூப்பராக தயாராகிடுச்சு. நான் இதோட சாப்பிட பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.